எங்களுக்கு தேவையான மரவள்ளிக்கிழங்கு ஒரு கோப்பையில் எடுத்து அதுக்கு மேலே உப்பை கொஞ்சம் தூவி எங்களுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மேலால் எடுத்து தூவின உப்பும் மஞ்சளும் கிழங்கோட சாறுபடி நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்கள். யார் யாருக்கு விஜயை பிடிக்குதோ அவங்க சப்ஸ்கிரைபரும் அஜித்தை பிடிக்கும்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள். கிழங்க பிசைகிற கேப்புக்குள்ளே நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி தாய்ச்ச சுட வச்சுட்டு வந்துடலாம். சுட வச்ச எண்ணெய் சுட்டுருச்சான்னு பார்த்துட்டு அதில் எங்களுக்கு தேவையான மரவள்ளிக்கிழங்கை பிசைஞ்சு வச்சுருக்கோம். அந்த மரவள்ளிக்கிழங்கை எடுத்து இப்போ தாய்ச்சக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். போட்ட கிழங்கு பொரிகிறது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அந்த நேரத்துக்குள்ளே எங்களுக்கு மரவள்ளிக்கிழங்கோட நாங்கள் மேலாப்ப தூவி சாப்பிட்றதுக்குரிய ரெசிபியை நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான மிக்சியை பெஸ்ட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். மிக்சியை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவையான மிளகாய் பொடியை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். மிளகாய் பொடியை மிக்சிக்குள்ளே போட்டுட்டு கட்டத்தூள் கொஞ்சத்தையும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்கள். கட்டத்தூளோட இணைகிற மாதிரி உப்பும் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கொள்ளுங்கள். உப்பு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக அயனமோட் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்கள். போட்ட அயனமோட் உப்பு கட்டத்தூள் மிளகாய் பொடி இவ்வளோத்தையும் சேர்த்து அரைச்சி எங்களுக்குரிய மசாலாவை ரெடி பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு தேவையான மரவள்ளிக்கிழங்குக்குரிய மசாலா ரெடி. வேகப்பட்ட மரவள்ளிக்கிழங்கை இப்போ போய் பார்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு தேவையான அளவு வெந்து கிழங்கு வந்துடுச்சுன்னா அதை எங்களுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கொள்ளலாம். பாத்திரத்தில் போட்டு வச்ச கிழங்கோட நாங்கள் செஞ்சு வச்ச மசாலாவையும் சேர்க்கணுன்றதுக்காக முழுசாக கிழங்கு இருந்தால் அதோட சேர்க்கலை. அதனால் சப்பாத்தி கட்டையில் கிழங்கை போட்டு ரெண்டாக உடைச்சி கொள்ளலாம். காவலும் கிழங்கை அமைச்சிடாமல் மெதுவாக உடைக்கலாம். இப்படி ஒரு கிழங்காக உடைச்சி எங்களுக்கு தேவையான கிழங்கா உடைச்சியும் உடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்த கிழங்கோட நாங்கள் செஞ்சு வச்ச மசாலாவை சேர்க்கறதுக்காக எங்களுக்கு தேவையான பாத்திரத்தில் கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து வச்ச கிழங்கோட மேலாக மசாலாவை எங்களுக்கு தேவையான அளவுக்கு தூவிக்கொள்ளுங்க. தூவின மசாலா கிழங்கோட சாரன்றதுக்காக கிழங்கையும் மசாலாவையும் நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான முருவான மரவள்ளிக்கிழங்க 2 நிமிஷத்தில்